வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல கட்டி இல்லாம எப்படி கேசரி ஈஸியா கலரலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கேசரி செய்யறதுக்குங்க தேவையான பொருட்கள் இதுதான். நான் ஒரு 80 கிராம் வெள்ளை ரவை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 120 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பங்கு ரவைக்குங்க 1.5 பங்கு சர்க்கரை போட்டா கரெக்டா இருக்குங்க. கொஞ்சோண்டு உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சோண்டு முந்திரி. இது கேசரி கலர் பவுடருங்க. இது கொஞ்சோண்டு ஏலக்காய். இது தவிர கொஞ்சம் நெய் எடுத்துக்கணுங்க. இப்போ கேசரிக்கு எப்பவுமே 4 பங்கு தண்ணி ஊற்றணுங்க. 80 கிராம் ரவைக்கு நான் 320 ml தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு அடுப்புல இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. இன்னொரு அடுப்புல நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு அடுப்புல நான் ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. இதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ 2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர இன்னொரு 2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி கொஞ்சோண்டு கலர் மாறிட்டுங்க. இப்போ இதில் திராட்சை பழத்தையும் போட்டுடலாம். திராட்சை கொஞ்சம் மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுக்கிற ரவையும் போட்டுடலாங்க. நல்லா நெய்யில் ரவை வணங்கட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்ச கலர் பவுடரு போட்டுடலாம். ரவை நல்லா வணங்கிருச்சுங்க நெய்யில். இப்போ எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். இன்னும் கரண்டியே உள்ளே விடலை. இப்போ தான் விட்டு கலர்றேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே சேரல பாருங்க. கொஞ்சம் இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை போட்டுடலாம். நான் இன்னைக்கு கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன். வெள்ளை சர்க்கரையோ கரும்பு சர்க்கரையோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டோன்னே கேசரி கொஞ்சம் இலகி இருக்குங்க. இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இப்போ கேசரி நல்லா கெட்டியாயிட்டு வருங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. சிம்பிளாக ஒரே வடசட்டியில் திராட்சை முந்திரியும் தாளிச்சுட்டாச்சு, கேசரியும் செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கேசரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த மாதிரி இலக்கமாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கேசரி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலைங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கட்டியும் உங்களுக்கு சேராது. எத்தனை கிலோவுக்கு கேசரி செஞ்சாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இந்த மெத்தடில் செய்வார். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டியே விழுகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.